முதல்ல இந்த எலிமினேஷன் இது எப்படி சார் நீங்க வெளியேற்றப்பட்டீங்களா இல்ல வெளியேறினீங்களா இதை எப்படி பார்க்க சார் நம்மளை அமிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை சார். ரட்சகன் படம் பார்த்துட்டு அவர் வந்து நான் பண்ண வேண்டிய படம்னாரு ரஜினி சார். விஜய் சாருக்கு 2 கதை சொல்லி அதை மிஸ் பண்ணவன். அஜித் சாரை வச்சு ஷூட்டிங் போக வேண்டியது. இவ்வளோ தொலைச்சவனுக்கு பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியே வந்தது வருத்தமாக இருக்கும். நான் அங்கேயும் அழுதுருக்கலாம், கட்டி பிடிச்சி அழுதுருக்கலாம். ஓகே, உங்களை அது மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கு தான் அவங்க பின்னாடியே வருது. குத்துனதே இதுதான். அதை எதிர்பார்த்தீங்களா? நீங்க எலிமினேட் ஆகிட்டு எதிர்பார்த்தீங்க? ஆமாம் சார், எனக்கான போட்டியாளர் அங்கே இல்லை. நீ என்ன ரட்சகன் டைரக்டர்ன்றா, நீ போய் இவனும் கூட உட்காந்து சரிக்கு சமம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சபையில் சொல்லுவாங்களா இல்லையா? அவர் ஷோவில் ஓப்பனிங் என்ன சொல்றாரு, இங்க எதுவும் நடக்கும், எப்படி நடக்கும், எதிர்பாராததை எதிர்பாருங்கள். திவாகர் இருக்காரு இல்லையா, அவர் தான் எல்லா கேமராவையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு, கூட இது பார்வையை சேர்த்துக்கிறாரு. சரி, சேரன் போயிருக்காருன்னா நம்ம கூட இதை ஒரு அனுபவமாக ட்ரை பண்ணலாமான்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்ல, நான் இது வரைக்கும் விஜயை பார்க்க முயற்சி பண்ணதே இல்லை. அவங்களா கூப்பிட்டா போவேன். பிரவீன் காந்தியை வெளியே அனுப்பிச்சதுனால தான் இன்னைக்கு பிக் பாஸ் பரபரப்பாக சென்சேஷனலாக இருக்கோ, அதுக்கு தான் என்னை வந்து அனுப்பிட்டாங்களோ. அப்படி ஒன்று உருவாச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. துஷார் தெய்வம் அது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருக்கிற பார்வை கொஞ்சம் லோ பட்ஜெட்டான பிக் பாஸ் அது தெரிஞ்சது. இதில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு பேசுனாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட பிரவீன் காந்திக்கான பேருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது செய்யலை. நான் அன்னைக்கு பார்த்த விஜயோ திரு விஜயோ, அன்னைக்கு பார்த்த திரு அஜித் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு அவங்க நான் சாதாரணமாக போய் சந்திப்பேன், கதை சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. அமிதமாக பொழியுது குமுதமே, கண்டென்ட்டாக பொழியுது ஹவுஸில்லே, பிக் பாஸ் ஹவுஸில்லே. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எப்பவுமே உங்களை பரபரப்பான சில நேர்காணல்கள்ல சந்திச்சிருக்கோம். இந்த தடவை பிக் பாஸ்ல நீங்களே கலந்துகிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல இந்த எலிமினேஷன் இது எப்படி சார் நீங்க வெளியேற்றப்பட்டீங்களா இல்ல வெளியேறினீங்களா, இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பம். ஓகே. ஏன்னா குமுதம்ங்கிறது நான் பிறந்ததுல இருந்து பார்த்தது. ஓகே. அந்த குமுதத்தை மதிச்சு கும்மி அடிக்கிற பிக் பாஸையும் சேர்த்து ஒரு பாட்டு. ஓகே. அமுதமாக பொழியுது குமுதமே, அமுதமாக பொழியுது குமுதமே, தமிழ் தமிழ் அமுதமாக பொழியுது குமுதமே, கண்டென்ட்டாக பொழியுது ஹவுஸில்லே, பிக் பாஸ் ஹவுஸில்லே, கலர் கலரா பொழியுது ஹவுஸில்லே, பிக் பாஸ் ஹவுஸில்லே அப்படின்ட்டு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நீங்கள் எங்கே சோஷியல் மீடியா போனாலும் அந்த கண்டென்ட்டை பற்றி நல்லதும் கெட்டதுமான ஒரு பட்டிமன்றம் தான் போயிட்டுருக்கு. பட்டி பார்க்குற லெவலுக்கு பட்டிமன்றம் போயிட்டுருக்கு. என்னென்ன சார், நம்மளை அமிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை சார். ஏன்னா நானே நிறைய முறை வாழ்க்கையில் சும்மா என் தோல்வியை உட்கார வச்சுட்டு சுற்றினோம் நான். ஓகே. அது எனக்கு அது சாதாரண விஷயம். ஏன்னா நியாயமாக நான் யாரெல்லாம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கணும்னா ரஜினி சாரை வச்சு பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ரட்சகன் ஜோடி. ஏன்னா ரஜினி சாரு நம்மக்கிட்ட ஜோடி படம் மேடம் லதா மேடம் பார்த்துட்டு என்னை வாழ்த்து சொல்கிறாரு அதில் இருக்கிற ஒரு சீனுக்காக. அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்னு அப்போ சொன்னேன் 99. அதை லதா மேடம் பார்த்துட்டு என்னை ரஜினி சார்கிட்ட சொல்லி ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ நான் ரஜினி சாருக்கு கதை வச்சுருக்கேன். இது இல்லாமல் ரட்சகன் படம் பார்த்துட்டு அவர் வந்து நான் பண்ண வேண்டிய படம்னாரு ரஜினி சார். படம் பார்த்துட்டு ரட்சகன் படம் பார்த்துட்டு ஸோ ரஜினி சாரே ஃபோனில் கூப்பிடும்போது கதையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ரஜினி சாரை மிஸ் பண்ணுவேன். விஜய் சாருக்கு 2 கதை சொல்லி அதை மிஸ் பண்ணுவேன். அது எந்த டைம் சார்? அது வந்து ஜோடிக்கு அப்புறம் ஜோடியோட நடுவில் அடுத்த படம் என்னன்னு ட்ரை பண்ணும்போது அவருக்கு சப்ஜெக்ட் சொல்கிறேன்.
அப்புறம் கரெக்ட், ஜோடிக்கும் ஸ்டாருக்கும் நடுவில் நடுவுல. 2 கதை சொல்கிறேன். ரெண்டுமே அவருக்கு பிடிச்சது. ஒன்று வந்து மதர் இந்தியான்னு டைட்டில், இன்னமும் அவர் ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அவரும் அரவிந்த் சாமியும், இவர் சார் வந்து தூக்குதண்டனை, விஜய் சார் வந்து தூக்குதண்டனை கைதி மாதிரி, அவர் வந்து அரவிந்த் சாமி அட்வொகேட் மாதிரி. அவர் கதை ஒன்று சொன்னால் அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஸோ இந்த 2 கதையும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா 2மே நடந்திருக்கும். அஜித் சாரை வச்சு ஷூட்டிங் போக வேண்டியது. ஓ, 7ஆம் தேதி ஷூட்டிங், 3ஆம் தேதி அதை மிஸ் பண்ணுறேன். தீனா ஓகே. இவ்வளோ தொலைச்சவனுக்கு பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியே வந்தது வருத்தமாவா இருக்கும், வலியாவா இருக்கும். ஓகே. அதுங்களே தீனா நீங்க பண்ண வேண்டியது நான் பண்ண வேண்டிய படம். அது மீன்ஸ் கதை இல்ல, நான் ஸ்டார் படத்தை அஜித் சாரை வச்சு பண்ண வேண்டியது. ஸ்டார் அஜித் சார். அஜித் சாரை வச்சு பண்ண அந்த கால் ஷீட் தான் முருகதாஸ் சார். அப்படியே 7ஆம் தேதியில இருந்து அது ஷூட் ஆரம்பிக்குது. ஓகே. டக்குன்னு ஏதோ ஒரு என்னை பத்தி ஒரு தவறான விஷயத்த அஜித் சார் கிட்ட சொல்லிடுறாங்க. அஜித் சார் அதை நம்பி என்ன பண்ணிடுறாங்க, முடிவெடுத்துடுறாங்க. ஓகே. எனக்கு யார் அசிஸ்டன்ட் யாருன்னு கேட்குறேன். இது மாதிரி முருகதாஸ்னோன்னா முருகதாஸ் ஒர்க் பண்ணுவார். நான் பரவாயில்லன்ட்டு அதை பெருசாக எடுத்துக்காம உடனே பிரசாந்தை போயிட்டு பிரசாந்தை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இழந்தவன் நான். ஓகே. நான் அன்னைக்கு பார்த்த விஜயோ திரு விஜயோ, அன்னைக்கு பார்த்த திரு அஜித் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு அவங்க நான் சாதாரணமாக போய் சந்திப்பேன், கதை சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் அன்னைக்கு இருக்கு. 2 பேருமே பெரிய ஆளுங்கள்ல, இன்றைய இளைஞர்களுக்கு முன்னாடி அவங்களே நான் மிஸ் பண்ணிட்டு உட்காந்தவன். எனக்கு பிக் பாஸ்ல ஒரு லாஸ், பிக் பாஸ் ஒரு லாஸா. அதோட துள்ளல்னு ஒரு படம் நீங்களே ஹீரோவா பண்ண இல்ல, அது ஒரு அனுபவம். ஆனா நான் சொல்றது எல்லாமே பெருசு இல்ல. நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ரஜினி சார். ஏன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடி கதை சொல்லி ஜோடியை அவங்க பண்ண போய் அப்புறம் கண்டு கொண்டேன்ல வந்து ராஜீவ் மேனை பிடுங்கி நான் வந்து இதுவாயிட்டேன். ஸோ நான் நினைச்சிருந்தா அந்த கதையே ரஜினிகாந்த் சாரும் ஐஸ்வர்யா ராயும் தான் காம்பினேஷன். நான் சொல்றது 2000 ஆஃப்டர் ஜோடி. கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணி ரஜினி சார்ட்ட சொல்லியிருந்தேன்னா கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் நடக்கிற கதை. அமெரிக்கா இந்தியர்களை, பாகிஸ்தான் தீவிரவாதிங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களை காலி பண்ண பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கதை கண்டென்ட். இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு சொதப்பிட்டு நான் இப்போ பிக் பாஸுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு வாரத்தில் நானே ஜாலியாக வெளியே வர்றத எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சார் உங்களை ஒரு வாரத்தில் அடப்பாங்களா, அது வரம். அதை எதிர்பார்த்தீங்களா நீங்க? எலிமினேட் ஆயிடுன்ற எதிர்பார்த்தீங்க? ஆமாம் சார், எனக்கான போட்டியாளர் அங்கே இல்லை. எப்பவுமே போட்டியாளர் இல்லாத இடத்துல உங்கள் வேட்டியை நீங்கள் மடிச்சு கட்டு வெளியே வரதான் புட்சால்த்தணும். அங்கேருந்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நீ என்ன ரட்சகன் டைரக்டர்ன்றா, நீ போய் இவனும் கூட உட்காந்து சரிக்கு சமம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? சபையில் சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ அவர் திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லா கேமராவையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு, கூட இது பாரியை சேர்த்துக்கிறாரு. இதுக்கு நடுவில் நான் போய் பண்ணணும். எப்படி யோசிச்சு ரொம்ப, ஏன்னா நான் என்ன பண்ணாலும் அவர் வந்து நின்றுவார். அதனாலதான் நீங்க இளைஞர்களுக்கு வழிவுறன்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுக்கு அப்ப அதுக்காக நீங்க திவாகர இளைஞர்னு நினைச்சுக்காதீங்க. நான் துஷாரை சொன்னேன். துஷார் இருக்கார் இல்லையா, அவர் தான் இளைஞர். அதுல இருக்கிறதுலயே அவன் தான் 21 வயசு பையன். வெரி யங் அண்ட் ஸ்மார்ட் பாய். நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. பிக் பாஸ்லயும் ஃபியூச்சர் இருக்கு. வெளியே வந்தானாலும் அவன் பெரிய ஆளா வருவான். அவங்ககிட்ட அந்த அவள் தெரியுது இல்ல சார், டக்கு டக்குன்னு அமையுது. இல்ல இப்ப நீங்க வெளியில வரும்போது, வெளியில இருந்து நாங்க பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, கடைசி அந்த 3 பேர்ல நீங்க, அகோரி கலையரசன், வியன்னா அவங்களாம் இருக்கும்போது, அகோரி கலையரசனும் பெருசா ஒன்றும் பண்ணல. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாராவது ஏதாவது ஒன்று வந்து அவர் அந்த கண்டென்ட்டாவது பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப அமைதியாக தான் அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளரையே நிறைய பேர் அதை சொன்னாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து சரியோ தவிர நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கீங்க. இன்னும் குறிப்பாக உங்களுடைய அனுபவத்தை கதையில் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க. 2 நான் அப்படின்றதெல்லாம் அந்த விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாளாக பார்க்கும்போது ரொம்ப பலருக்கும் யூஸ்ஃபுல்லாக அதெல்லாம் பண்ணுற நீங்கள் வந்து எலிமினேட் ஆகும்போது அது ஒரு அன்ஃபேராக தானே வெளியில் தெரியுது. இல்லை சார், இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் பிக் பாஸ் பெரிய எதிர்பார்ப்போட வருது. எலிமினேஷன் யாருன்றத நீங்கள் ஒரு யாரோ தெரியாத ஒரு ஆளை பண்ணுறீங்க. நான் யாருன்னு சொல்ல வேண்டாம். ஒன்று அவங்க அப்படின்னா நான் என்னன்னு ஒரு எக்ஸ் ஒய்ன்னு வச்சிங்களேன், அங்கே இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்கள வெளியே அனுப்புறது பெரிய விஷயமா, பிரவீன் காந்தியை வெளியே அனுப்புறது பெரிய விஷயமா? ஓ, இது பரபரப்பா இருக்கும். ஆமா அதானே. அவர் ஷோல ஓப்பனிங் என்ன சொல்றாரு, இங்க எதுவும் நடக்கும், எப்படி நடக்கும், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அதானே. அப்போ அதுதான் அவங்க அதை நோக்கி தான் அவர் மைண்ட் செட் பண்ணி வச்சு மக்கள் மேபி இருந்திருக்கலாம். அவங்க மக்களும் தயாராகிருக்கலாம். எதுக்கு? எதிர்பாராததை எங்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு அவங்க இருக்கலாம். எதுவாக நடக்குது சார். நீங்கள் பிக் பாஸ் குறித்தும் பல சர்ச்சைகளாக இருக்குது. இப்போ கூட வேல்முருகன்லாம் வந்து அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து போராடுறாங்க, தடை பண்ணணுன்றாங்க. நீங்களுமே வந்து ஒரு உங்களுக்குன்னு சில அங்கேயே ஹவுஸ்குள்ளேயே நீங்கள் சொன்ன சில கருத்துக்கள்லாம் முரண்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சில விஷயங்கள் சொல்கிற ஆளு தான். நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸுக்கு போகலான்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சுது? எப்போ இதை அக்செப்ட் பண்ணி உள்ளே போனீங்க?
சேரனும் பிக் பாஸுக்குள்ளே நுழைஞ்சார் இல்லையா, சேரனும் பெரிய டைரக்டர், நல்ல டைரக்டர், என் நண்பன். சரி சேரன் போயிருக்காருன்னா நம்ம கூட இதை ஒரு அனுபவமாக ட்ரை பண்ணலாமான்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. சேரனை பார்த்தோன்னே தோணுச்சு. சேரன், ஸ்நேகன், சரவணன் சார் நிறைய பேர் போகும்போது நமக்கு நண்பர் ரஞ்சித் எல்லாம் போகும்போது நமக்கு தோணுச்சு, சரி ஓகே ஃபைன் நம்ம கூட அப்படின்னு. ஆனால் நான் அதுக்கு முயற்சி பண்ணல. நான் முயற்சியே பண்ணல. ஏன்னா நான் ஒரு வாழ்க்கையில் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நான் முடிவு பண்ணிட்டேன், எதையுமே முயற்சி பண்ணக்கூடாது. வந்தா செய், நீயா போகாத. இப்போ விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்ல, நான் இது வரைக்கும் விஜயை பார்க்க முயற்சி பண்ணதே இல்லை. அவங்களா கூப்பிட்டா போவேன், நான் போய் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். வாழ்க்கையில் எதையும் நீ தேடி போகாதே. சார் இந்த மாதிரி பிக் பாஸுக்கு பேசினா ஓகே சொல்லுவாங்க சார், நான் பேசிட்டோமான்னு கேட்குறாரு. நைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்களும் இமீடியட்டாக ஓகேன்ட்டாங்க. அவங்க என்னன்னா டிபேட் பிரவீன் காந்தி எதிர்பார்க்குறாங்க. ஃபிலாசபி நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எனக்கு வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இதை யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் யங்ஸ்டர்ஸ் தான் என்னுடைய டார்கெட். அதை நான் பிக் பாஸை யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு தான் நான் வரணுன்னே. அது எப்படி சார், யார் சார் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் அட்வைஸ்லாம் பண்ணால் யாருக்கும் பிடிக்கலையே சார். இதெல்லாம் நான் இன்டர்வியூல சொன்னது. யாருக்குமே தெரியல சார், வாழ தெரியல சார். எப்போ அப்போ என்ன கேட்டாங்க, நீங்கள் வாழ்றீங்களா சார்னு கேட்டார். இந்த கேள்வி தான் எனக்கும் வந்துச்சு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு சார், இப்போவும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன் சார். என்ன சார் இது லாஜிக்கே புரியலையே அப்படின்னாரு. ஏன் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணணுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணணுன்னு நாங்கள் லவ்வராக கண்டினியூ பண்ணோம். அப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்து இதுவாச்சு. அந்த ஒரு சந்தேகம், ஒரு இப்படி இருக்குமோன்ற எண்ணெல்லாம் தொடர்ந்து வந்து பிரேக்கப்லாம் இல்லை, ஒரு நீ உன்னை செய்யாதன்ற அவங்க செய்கிறாங்க. அந்த செஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சின்ன அவர்ஷன் வருது. அப்போ நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், இனிமேல் லவ்வர் இல்லை, குரு சிஷ்யை போ. நம்ம அப்படியே காலம் பூரா இருப்போம், குரு சிஷ்யை. அந்த உறவுக்கு மாதிரி. ஆமாம், குரு சிஷ்யை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ யார் கூட வேணா பேசிக்கோ. உனக்கு தெரியாதா உன்னை பாதுகாக்கணும்னு? எல்லா பொண்ணுக்கும் தெரியுமா தெரியாதா சார்? தெரியும். இது பண்ணா தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அதை ஏன் ஆம்பளை நோண்டிக்கிட்டே இருக்கணும்? நீங்க ஒரு பெண்ணை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் நம்ம சார். அவங்கள ஃப்ரீயா விடுங்க சார், ஃப்ரீயா விடுங்க. அவங்க சிலதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு பெண்ணை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டானா அவன் உலகத்தையே ஹேண்டில் பண்ணலாம் சார். நான் அங்கே ஸ்டேஜில் பார்த்தது விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லும்போது, சார் அந்தளவுக்கு தத்துவங்கள் சொல்லாத, எனக்கு வந்து அந்தளவுக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரியான சர்க்காஸ்டிக்காக வெளியில இருந்து போட்டு யார் அவரை தாங்க சர்க்காஸ்டிக்காக பார்ப்பாங்க, என்னையா பார்க்குறாங்க? இல்லை அப்போ அது சர்க்காஸ்டிக்கா என்ன பார்ப்பாங்களா, விஜய் சேதுபதி பார்ப்பாங்களா? விஜய் சேதுபதி தான் பார்ப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து இல்ல அது என்ன நீங்க கேவலப்படுத்த முயற்சியே பண்ணாதீங்க. பிக் பாஸ்க்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே இருந்துச்சு? இல்ல, பல கண்டென்ட் பண்ணலான்னு இருந்தேன். நாட் ஓன்லி லவ் கண்டென்ட், பல கண்டென்ட். குடும்பத்தை பத்தி எனக்கு ஒன்னே ஒன்று தான் சார். ஒரு இப்போ பிக் பாஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய, எனக்கு இப்போதான் தெரியுது, மிகப்பெரிய ஷோ சார் அது. ஐயோ, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோக்கும் கண்டஸ்டண்ட்டை பற்றி நிறைய இவரலாமான்னு கேட்டாலும் எந்த சோஷியல் மீடியா போனாலும் இப்போ அதை பற்றி தான் இருக்குது. அப்போ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றது தான் உண்மை. அப்போ அந்த உள்ள நம்ம வந்து சரியான விஷயத்தை திணிச்சிட்டோம்னா அது யாருக்கோ போய் சேர்ந்துடும். ஸோ பார்த்தா எல்லாமே புதுசாக வருதுங்க. அதுங்க நான் அப்படியே பார்க்குறேன். ஓகே பார்த்தா சபரி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். சபரின்னு ஒரு பையன் இருக்காரு இல்லையா, அவரு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சு. ஏன்னா ஐ திங்க் இஸ் பிஸி சீரியல்ல இருக்கிறதுனால அவருக்கு எல்லாரையும் தெரியுது. அதே மாதிரி வரவன் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சில்ல, ஹாய் மச்சான் அப்படின்னு வந்து கட்டிப்பிடிக்கிறான். ஓகே, அப்புறம் அவனுக்கே குத்துறான் நாமினேஷன்ல. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்னா நம்ம மச்சான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு துரோகத்தை நம்ம நினைக்கவே மாட்டோம். அப்படிதான் நம்ம எல்லாம் இருந்தோம். நம்ம அப்படிதானே. இங்க பார்த்தா மச்சான் முதல் குத்தம் வச்சான் பாரு மச்சான் தான். ஓகே, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரி ஓகே கேம்னு எடுத்துக்கிறோம். பிரவீன் காந்தியை வெளியே அனுப்பிச்சதுனால தான் இன்னைக்கு பிக் பாஸ் பரபரப்பா சென்சேஷனலா இருக்கோ. அதுக்கு தான் என்ன வந்து அனுப்பிட்டாங்களோ. அப்படி ஒன்று உருவாச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. நீங்க வெளியில வந்துட்டு இல்ல ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற மாதிரி சில பேசி இல்லையா, அது என்ன அப்படி ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பேசுங்கன்னு எங்க? இல்ல இது உங்க மீடியாக்களோட அட்டகாசம். அதெல்லாம் நான் சொன்னது எழுதப்பட்டது எடுக்கப்பட்டது. 10 கமெண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்தது. ஓகே, அது எழுதப்பட்டது. அவங்க அந்த டைரக்டர் டேவிட் லீன் கிட்ட கேட்குறாங்க, எப்படி சார் இந்த படத்தை எடுத்தீங்கன்னு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆல்ரெடி ரிட்டன் ஸோ இட்ஸ் டேக்கன். அப்படின்னா எழுதப்பட்டது,
எடுக்கப்பட்டதுன்னு நான் எதையோ சொன்னேன்ல, அந்த சேனல் என்ன பண்ணுது, அது thumbnail-ல போட்டு அதை இங்க போட்டு இங்க எல்லாமே எழுதப்பட்டது அது நடத்தப்பட்டதுன்னு மாத்திருச்சு. இது இவங்க ஒரு கேம். ஓகே. இல்ல உங்களுக்கு அங்க ஒன்னே ஒண்ணுதான் அங்க ஸ்கிரிப்டா இருந்தது. என்னன்னா நாங்க நுழையிற வரைக்கும் அவர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரெட்டு ப்ளூன்னு கொடுத்தாரு. ரெட் எடுத்தவங்க என்னன்னா பிக் பாஸ் ஹவுஸ், ப்ளூ எடுத்தவங்க டீலக்ஸ் ஹவுஸ், சூப்பர் டீலக்ஸ். அதுதான் கேம், அதுதான் எழுதப்பட்டது. அப்போ நாங்க 7 பேர், நானும் ப்ளூ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நாங்க ஐஃபையா காட்டப்பட்டுச்சு. எங்களுக்கு இவங்க வேலை செய்யணும்னு ஒரு கண்டென்ட். இதுதான் கேம். இப்போ ஒன்னா 20 பேர் உள்ள போறோம், திடீர்னு 13 பேர் வேலைக்காரங்களாகவும் 7 பேர் முதலாளி ஆகுறதுன்னு கேமு. என்னால் அதை ஒத்துக்க முடியல. ஓகே. நான் அவங்கள வேலைக்காரங்களா என்னால் பார்க்க முடியல. ஓகே. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒன்றா தானே வரோம். ஆமா ஆமா. அது எப்படி நான் அதனிலேருந்து நீ டீ எடுத்துருவா, நீ காஃபி எடுத்துருவான். ஆனால் பொண்ணுங்க பண்ணிச்சிங்க. பொண்ணுங்க இன்னொன்னு அந்த கேமை ப்ளே பண்ண வரவங்க அதை எதுவும் பாரபட்சம் பார்க்காம எதுவும் பண்ணுறாங்க. எனக்கு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் இல்லை சார். நம்ம ஏன் வந்து சில இதில் பெண்கள் இது வந்து பண்ண வேண்டாம், ஏன் பெண்கள் குறித்து உங்களுக்கு அவங்க சொல்லும்போது கூட பெண்களுக்குன்னு ஒரு பாடம் எடுக்கிறாரு, ஏன் பெண்கள் குறித்து உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு? இல்லை பெண்களை மகாசக்தின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அதுகிட்டையும் சொன்னேன். ஓகே. பெண்கள் நீங்கள் மகாசக்தி, அதை நீங்கள் உணருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க. அப்போ தான் உங்கள் புருஷனோ உங்கள் லவ்வரோ உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களை பார்ப்பான். நீங்களும் சராசரியாக உங்களை நினச்சிங்கன்னா அவனும் அப்படியே பார்ப்பான். அதுலேருந்து தான் நான் டாப்பிக்கே ஆரம்பிக்கிறேன். தண்ணியை இழுத்ததில் இருந்தேன்னா அது நாங்கள் போய் இழுத்து பார்த்தோம். 3 பேர் இழுக்கிறோம், முடியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம டீமில் யார் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான் அப்படின்னு அவனை நான் ரெஃபர் பண்ணுறோம். இதில் பெண்கள் அப்போ நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இழுக்க முடியாதுன்றது லாஜிக். ஆனால் ஒன்று அவங்க கேட்டு வாங்கியிருக்கலாம், இழுக்கத்தான் முடியாது, பார்க்க முடியல. நாங்கள் உட்காந்து வீடியோ பார்க்கறோம், கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அது கேட்கல. அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. கேள்வி சும்மா நீ இதையே பேசிட்டு இருக்க கூடாது. உட்காந்து நாங்கள் பார்க்குறோம் சார், இருக்கிறது ஒரு வேலைன்னா பார்க்கறது ஒரு வேலை தானே. அதை வந்து எல்லாருக்கும் எவ்வளோ விநியோகம் பண்ணுறதுன்னு ஒரு வேலை தானே. அதை நாங்கள் பண்ணுறோன்னு கேட்டுருக்கலாம்ல. அதுக்கு வம்பு வளர்க்குறதுல தான் இருக்க தவிர அதுக்கு அவங்களுக்கு வேலை செய்யணுன்றதுலாம் என்ன இல்லை. சார் உண்மையிலேயே இந்த ஒரு வாரம் பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி சார் இருந்துச்சு? நிறைய பேர் வெளியில இருந்து எல்லா வசதியும் இருக்கு உள்ள இருக்கலாமேன்னு தோணும். ஆனா இந்த தடவை எனக்கு என்னமோ அந்த தண்ணி கொஞ்சம் ரொம்ப சிக்கலமா இருக்கும். எந்த சீசன்ல இல்லாதது உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கு. ரொம்ப டஃபா இருக்கு. இல்ல அது கேம் சார். கேம்ல உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க சார். எப்போ வேணா தண்ணி ஒரு உஷாராரு 2 பேர்னு வச்சோம். அந்த 2 பேருக்குள்ள அப்பப்போ அந்த இவன் பாப்பான், அவன் விட்டுருவான். இது என்னமோ நடந்துகிட்டு இருந்தது. சபரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவன் கண்ணு பீர பின்னாடியே தான் இருக்கும். காதை அப்படியே வச்சுருப்பான். அதுக்கு ஒரு சீன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஃபைன். அது டஃப்பாக இருந்தது. வாட்டர் தான் இந்த சீசன்ல ஹீட்டர். இந்த சீசன்ல உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் சார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா தெரியுறாங்க? இவங்க டைட்டில் அடிப்பாங்க இல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு துஷார் அது வரைக்கும் போவான். துஷார் வந்து டஃப் ஃபைட்டு கொடுப்பான். கடைசியில் மக்கள் ஏதாவது மாற்றலாம். ஏன்னா இப்போ இந்த 18 பேரோடைய நகராது. நல்லா கேட்டுங்க. இப்போ 18 பேர் இருக்காங்க. என்னோட சேர்த்த 19. ஆனால் அது லிஸ்ட்டில் வராது. அது வராது. ஆனால் 18 தான். கணக்கு 18 தான். இப்போ நீங்கள் உள்ளதானே சார்? நான் அங்கே தான் இருக்கேன் சார். சிம்பிள் சார். என் நினைவு அங்கே தான் நாங்கள் இருக்கேன் சார். பார்வதி எப்படி? தெய்வம் அது. மகாசக்தியா? மகாசக்தி அது. தெய்வம் துஷார். இந்த 4 பேர் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன நினைக்கலாம். ஆனால் அவங்கள நினைக்க விடாமல் அங்கே அவங்களுக்கு தொடர்ந்து கார்னர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன அவங்க நினைக்க முடியாது, நான் நினைக்கலாம். ஓகேனா அவங்க கேமில் இருக்காங்க, நான் ரிலாக்ஸாக இருக்கேன். ஓகே, நான் எனக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை, நான் ஜாலி. இப்போ இதில் நீங்கள் வரும்போதே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து ஒரு இக்னோர் பண்ணீங்க கரெக்டாக. குட் 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 அப்படின்னு சொல்லி இசைக்குரியவர்களாக மட்டுமே உள்ளே போடும்போது ஒரு தரமான கண்டென்ட்டாக அது வெளியில் வரும், ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி இருந்துச்சு? என்கிட்ட பேசின எல்லாருமே இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சொன்ன கமெண்ட்ஸு, என்ன சார் இந்த வாட்டி இப்படி கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு யாருமே பாப்புலர் இல்லை. இல்லை உங்களுக்கு இருந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வெளியே இருந்துச்சு, உள்ளே இருந்தவங்களுக்கு இருந்துச்சு நினைக்கிறேன். ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே போயிட்டு நாமினேட் பண்ணும்போது யாருன்னு தெரியாம பேர் பார்க்கலாம் வந்தாங்க. நீங்கள் கூட மாயான்னு பார்வதி போயிட்டது, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து சுதாகர் அப்படின்னு சொன்னது, இல்லை அவருக்கு அதுவே அதிகம். அது ஏன்னா அவர் பேர் வாட்டர்மெலன் அப்படின்றது தான் இருக்குது, பேர் என்னன்றது தெரியல. அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சு என்ன சார் பண்ண முடியும்? அதான் சொல்றேன், இது ஆடுறதுக்கு பேர்லாம் தேவையில்லை. இல்ல விஜய் சேதுபதிக்குமே அந்த குழப்பம் இருந்துச்சு, அவரு பேர் கேட்டுக்கிட்டாரு. அந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்டை இறக்கும்போது உங்களுக்கு உளவியலா கொஞ்சம் இதுல நம்ம இருக்க வேணாம்னு உள்ளரையே போகணும்னு தோணுச்சு? ஏன்னா அதெல்லாம் இல்லை சார். சார் ஒன்று தான் எனக்கு அங்கே பிரமிப்பு ஏற்படுத்தியது பிக் பாஸ் டீமோட ஒர்க். நல்லா கேட்டுங்க, நான் டைரக்டர், எப்போவுமே நான் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படி இந்த டீம் ஒர்க் பண்ணுது. இதில் ஒரு பொண்ணு நந்தினின்றவங்க அவங்களே வெளியேறினதையும் பார்த்து என்ன நடந்துச்சு? அவங்க ஏன் அழுதுகிட்டே இருந்தாங்க? யார் வெளியேறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? அவங்களே தான் சார்.
இப்போ நான் நினச்சிருந்தா ம். எனக்கு வந்து இது புரிதல் இல்லாமல் உலகம் புரிதல் இல்லாமல் இருந்திருந்தா ம். நான் அங்கேயும் அழுதுருக்கலாம், ம். கட்டி பிடிச்சி அழுதுருக்கலாம். ம். ஓகே, உங்களை அது மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே. அதுக்கு தான் அவங்க பின்னாடியே வருது. எல்லாம் அதே மாதிரி வருதுங்க. ஓகே. ஏதோ நான் எல்லா ராஜ்யத்திலே அந்த முத்து படத்துல ரஜினி பாரு, ராஜ்யங்கள் உன்னை பாட ராந்திருக்கும் பொழுது அப்படியே நடுத்தருக்கு போற மாதிரி பாக்குதுங்க. சார் உங்களுக்கா சார் அப்படின்ட்டு குத்துனதே இதுதான். பார்வதிக்கு மட்டும் உங்க மேல எதுவும் பர்சனலா இருந்துச்சதோ? ஏன்னா அவங்க நீங்க நான் ஆரம்பிக்கும் போது பிரச்சனைல இருந்து காலாட்டுறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் அவங்க பண்ணிட்டு சார் நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபேவராகவே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா சார்? சமுதாயத்தில் உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அப்படிதான் சார். படைப்பே அப்படிதான் சார். ஓகே. அது அப்படிதான் இருக்கும் சார். எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் என்ன கேம் ஆடுவீங்க? ஒன்று அப்படிதான் இருக்கணும். அதை நீங்கள் வந்து வேல்முருகன் தடை சொல்கிறாரு அப்படின்னா, வேல்முருகன் பெரிய அப்படியே காந்தியோட வம்சத்தில் வந்தவரா அவர் கிடையாது. அப்புறம் அவருக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது. இதை இல்ல நிறுத்த தமிழ் சார். விஜய் கலாச்சாரத்தை- நடிகர் விஜயை எதிர்த்ததனால் அவர் தகுதி இழந்து விட்டார். ஏன்னா இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த குரல் திரு விஜய். ம். விஜயை எதிர்க்கிற யாரையும் நான் எதிர்ப்பேன். ஓ. அவருக்கு பிக் பாஸை எதிர்க்கிற தகுதியெல்லாம் கிடையாது. ம். சும்மா அதை சீன் ஆகுறாரு. ம். இப்போ அதை போட்டதுனால இப்போ அது அவரும் ட்ரெண்டிங்குள்ளே நுழையிறாரு. அப்படிதான் அவருடைய முனைப்பே தவிர இது அப்படியே நிறுத்திட்டு அப்படியேனா அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கும். நோண்டிங்கன்னா கல்யாணம் இருக்கும். நீங்கள் அப்படியே நல்லவன் பர்ஃபெக்ட்ல இங்கே யாருமே கிடையாது. அதை நோண்டும். இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்குது அந்த மாதிரியான சில விமர்சனங்களை வைக்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அந்த பார்வை இருந்தது சார். ம். அந்த பார்வை உள்ளே போகிற வரைக்கும் இருந்தது. இருந்தது உண்மை. என்னென்னா பொண்ணுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது, பசங்க அதையே பார்க்குறானுங்கன்றதெல்லாம் நான் முதல்ல இருந்த நம்ம காதில் கேட்டோம். பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நானும் அந்த வனிதா மேடமோட பொண்ணு இருக்கு இல்லையா, அதோட இதெல்லாம் பார்க்கும்போது பசங்க இதே மாதிரி மாறிடுமே, தூக்கி எறிஞ்சு பேசுகிறதெல்லாம் வீட்டுங்களே இதை கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா வீடு நிம்மதியாக இருக்காது எல்லாம் நான் நினச்சது உண்டு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருக்கிற பார்வை கொஞ்சம் லோ பட்ஜெட்டான பிக் பாஸாக தெரிஞ்சுது. இதை வந்து கொஞ்சம் கொச்சையாக கூட இருக்கலாம். சில ஊடகங்களில் 100 நடிகர் மலிந்த நடிகர்களுக்கான 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டன்ற மாதிரி கூட விமர்சனங்கள் மீம்லாம் பார்க்குறீங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு பேசுனாங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோட பிரவீன் காந்திக்கான பேருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது செய்யலை. அது செய்யலை. ஒரு 6, 7, 8 வாரம் இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு தான் என் மைண்ட் செட்டு. ஓகே. மேக்ஸிமம் ஒரு 60 நாள் 2 மாதம் அப்படின்றது என் மைண்டில் இருந்தது. அதுக்கான ஒரு சம்பளமாக அவங்க ஒன்று சொன்னாங்க. ஓகே 2 வருஷம் 2 மாதம் இருந்தோம்னா இவ்வளோ வருது, சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு தான் வாங்கிட்டு அது கொஞ்சம் எனக்கு மன வருத்தம் உண்டு. சரி பிக் பாஸ் தானே, என் பர்ஸை பிக் பாஸ் நிறைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. ஏன்னா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு வந்த பிறகு கமல் சார் மேலேயுமே கடுமையான விமர்சனங்களை வச்ச கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இவர் மேலேயுமே போன சீசன் எனக்கு விஜய் சேதுபதி சார் மேலே எந்த வருத்தமும் இல்லை. ஏன் எனக்குன்னா கடைசியில் எனக்கு அவர் பெரிய ஒரு என்னை பெருமையாக்கி விட்டார். எதுனா நான் வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி பேசினார் பாருங்க, ஸ்பேஸ்னாரு, நான் இருக்கன்னாரு. நான் எதை நோக்கி பிக் பாஸுக்கு வந்தனோ அதை அவர் சொல்லிட்டார். அவர் ஸ்பேஸுங்கிறாரு, அப்போ இங்கே இருக்காரு, இங்கே இருக்குங்கிறாரு, அங்கே இருக்குங்கிறாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணார் பார்த்தீங்களா. இது மக்களை போய் ரீச் ஆயிடுச்சு. ஸ்பேஸுங்கிறது என்னது, அது ஸ்பேஸுன்னு ரீச் ஆயிடுச்சு. நான் அதுக்கு தான் வந்தேன். ஓகே. நீங்கள் என்ன ஸ்பேஸ்னா, இப்போது எலன் மஸ்க் வந்து உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர். அவருடைய கம்பெனியோட பேர் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகே. அதுதான் அவர் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஸ்பேஸ் எக்ஸ். ஓகே. அவருக்கு தெரியுது ஸ்பேஸ் தான் எல்லான்னு தெரியுது. அப்போது நான் சொல்கிற ஸ்பேஸுன்றது நீ தான், அதுன்றது தான் கான்செப்ட். அது ஒன்று தான் இருக்குது, அதுதான் எல்லாமா இருக்குது. இப்போ நீங்கள் ஒயில்ட் கார்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ட்ரி ஆனால் எப்படி ஆடுவீங்க தெரில எனக்கு. டெக்னிக்கலாகவும் அதுக்கான பாசிபிள் இருக்கா, மக்கள் அலோவ் பண்ணுறாங்களா, இவங்க அதை ஒத்துக்கிறாங்களா தெரில எனக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா உன்னை எதிர்பார்த்தோம்னா சார் நாம் அவங்க வேலைக்காரன். ஓகே. நான் வேலைக்காரனாக இருக்க விரும்பவே இல்லை. ஓகே. நான் ஆட்டக்காரன், கூப்பிட்டா வருவேன். இப்போ பார்வதியோட ஆட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து ஃபுல்லாக நம்ம அந்த ஹவுஸே நமக்கு எதிராக திரும்பணும்னு சொல்லி அவங்க அந்த ஒரு பிளேவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். அது வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு விறுவிறுப்பையும் கொடுக்குது. இப்போ முதல் சீசனில் ஒரு ஜூலி தேவைப்படுற மாதிரி ஒவ்வொரு சீசன்லையும் இப்போ நீங்கள் அவங்களே மாயான்னு தான் குறிப்பிட்டீங்க, மாயால மறக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளேவை எடுத்திருக்காங்க. டைட்டில் அடிப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு பிளேவை எடுக்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்கா? உள்ளே இருக்கவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், நிச்சயமாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சுவாரஸ்யத்தை தரலாம். ஏன்னா இப்போ சார் ஒரு படம் வில்லன் செத்து போனவொன்னே நீங்கள் எந்திரிவீங்கல்ல, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறீங்க, வில்லன் செத்தவொன்னே நம்ம எந்திரிவோம். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு. அப்போ வில்லன் அங்கே வேணும்.
ஓகே இது வில்லி வேற இல்லை, ஓகே சார். அதனால அது தேவை. ஓகே சார். நிச்சயமாக அது இருக்கிற வரைக்கும், ஒரு காமெடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது வந்து தேறிடும் ஆடியன்ஸுக்கு. ஆனால் என்ன கேட்டால் இன்னும் செலிபிரிட்டிஸ் இறக்குவாங்கன்னு இன்னும் வைல்ட் கார்டில் இன்னும் பெட்டரான வருவாங்க, இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏங்க பிக் பாஸ் 8 சீசன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். தே நோ த சைக்காலஜி ஆஃப் பீப்புள். அதனால் அதை அவ்வளோ சீக்கிரம் தொங்க விட மாட்டாங்க, இறக்குவாங்க. சார் எங்கள் நேயர்களுக்காக ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் திவாகரை பற்றி குட் சொன்னீங்கல்ல, அது அப்படியே நம்ம இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். அது ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். குட் 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 யா குட் 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 குட். சூப்பர் 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 சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். குமுதத்துக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே குமுதமும் என்னை உருவாக்கிய செதுக்கிய பத்திரிகைகள். அந்த பத்திரிகை இன்று வந்து என்னை பேட்டி எடுப்பது எனக்கு பெருமை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.